ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் 2007 ஒரு தைவானிஸ் மியூசிக்கல் ரொமான்டிக் டிராமாவாக ரிலீஸ் ஆன சீக்ரெட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு மியூசிக்கல் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டாக போய் ஜாயின் பண்ற படத்துடைய கதாநாயகன் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா தான் ஆசாசையா காதலிச்ச அந்த பொண்ணு திடீர்னு ஒரு தருணத்துல மர்மமாகி காணாம போக அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஜே. இவரு ஒரு மியூசிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டாக படத்துடைய ஆரம்பத்திலேயே போய் ஜாயின் பண்றாரு. அதே ஸ்கூல்ல தான் ஹீரோவுடைய அப்பாவும் ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கிறார். இவரு அந்த ஸ்கூல்ல முதல் நாள் ஒரு புது ஸ்டூடெண்டாக போகும்போது ஒரு பொண்ணு தான் இவர் கூட வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறான். அப்ப ஒரு விஷயத்தையும் சொல்றா, இந்த ஸ்கூலு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஸ்கூல். இதுல பியானோவுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளாக்கே இருக்கு. அதாவது ஒரு ரூம்லயும் ஒரே ஒரு பியானோ தான் இருக்கும். பசங்க எல்லாரும் போய் பிளே பண்ணலாம். அத்தனை ரூம்ஸ் அவ்வளவு பியானோ, அதுக்கு ஒரு தனி பிளாக்கே இருக்கு. இந்த பியானோ பிளாக் மட்டும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதன் காரணமாகவே ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு இந்த பிளாக்கையே கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு இப்ப நம்ம வர்ற கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இதை கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு புதுசாக இவங்க கட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்றான். இப்ப அதே பியானோ பிளாக்குக்கு முன்னாடி நின்றுகிட்டு நான் வேணா இப்ப உள்ள வந்து ஃபுல்லா உனக்கு சுத்தி காமிக்கட்டுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக உள்ள போறார். அப்ப இவர் இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் எங்கேயோ இருந்து அந்த சத்தம் கேட்குது. இவரு அந்த மியூசிக் எங்க இருந்தா வருது அப்படின்னு சொல்லி அது வர்ற திசையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார். போனா ஒரு பர்டிகுலர் ரூம், அந்த ரூம்ல ரொம்ப வருஷ காலமாக இருக்கிற ஒரு பழைய பியானோ, இந்த பியானோல இருந்தா அந்த சத்தம் வருது அப்படின்னு இவருக்கு மிகப்பெரிய டவுட் வர அந்த ரூமுக்குள்ள போறாரு. போனா ரூம்ல யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா சைடுல ஒரு பொண்ணு ஒரு ஏணியை போட்டு மேலே ஏறி ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு ரெயின். அவதான் படத்துடைய கதாநாயகி. அந்த பொண்ணு கிட்ட இந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு பியானோ சத்தம் வந்தது, நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்றா, அதை நான் தான் வாசிச்சேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல போக ஹீரோ அது என்ன பாட்டுன்னு மட்டும் எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல அது ஒரு சீக்ரெட், உங்களுக்கு சொல்ல வேண்டிய தருணம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா 2 பேரும் முதல் தடவையா அப்பதான் பாக்குறாங்க. ஆனாலுமே 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. 2 பேரும் அங்கேயே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு ஹீரோவுடைய கிளாஸ்மேட் தான். சோ 2 பேரும் அதுக்கடுத்து அந்த ஸ்கூல் லைஃப ஒன்னாகவே தான் கழிக்கிறாங்க. எல்லா பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்தே தான் கடந்து வர்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு திடீர்னு ஸ்கூலுக்கு ஒரு நாள் 2 நாள் அப்பப்ப வராம போயிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு அப்ப தெரியல. ஒரு தருணத்துல அந்த பொண்ணு கம்ப்ளீட்டாகவே ஸ்கூலுக்கு வராமையே போயிடுறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே ஹீரோவுக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்தது, இவங்க கடைசியில ஒன்னாக சேர்ந்தாங்களா, இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதை சொல்லப்பட்ட விதம். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 41 நிமிஷம் அந்த படம் போகுது. ஆனா முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல ஓகே, ஒரு ஸ்கூல் லைஃப், அங்க ஒரு 2 லவர்ஸ்னா எப்படி ஒரு ஜாலியாக போகும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு கேலி கிண்டல், அதே நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல், பத்தாவதுக்கு இது ஒரு மியூசிக் டிராமா வேற. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நார்மலான படம் எப்படி போகுமோ அப்படிதானே போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் படம் நகர நகர வேற ஒரு டோனுக்கு இந்த படம் மாறுது. அதே மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்டோட இந்த படம் முடியுது. 2வது விஷயம், இந்த படத்துடைய மியூசிக். பொதுவாக ரொமான்டிக் டிராமாஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக மனசை வருடுற மாதிரி ஒரு இளையோடிய இசை படம் ஃபுல்லா இருக்கும். அது நம்ம ரொமான்டிக் டிராமாஸ் நிறைய படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு உண்மை, இந்த படம் ஆக்சுவலி முதல்ல ஒரு ரொமான்டிக் டிராமா கிடையாது. இது ஒரு மியூசிக்கல் டிராமா. ஏன்னா கதை கிழமை ஒரு மியூசிக் ஸ்கூலாக அவங்க காட்டுறதுனால படம் ஃபுல்லா கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரம் 41 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிஜிஎம்ஏ இல்லாம படம் ஓடுனா பெரிய விஷயம். 1.5 மணி நேரத்துக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் பிளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுல இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோ தான் இந்த படத்துடைய டைரக்டர். அவரே தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் கூட. சோ எல்லா விஷயத்தையும் ஒருத்தரே ஹேண்டில் பண்ணனால
தான் என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ அதை அந்த அளவுக்கு தத்ரூபமாக ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாரு. இந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இந்த படத்துல மியூசிக் அவர் மட்டும் கிடையாது, இன்னொருத்தரும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. பட் பிரில்லியண்டான கம்போசிஷன் நிறைய இடத்துல இருக்கு. படம் பாருங்க, உங்களால உணர முடியும். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ். 2 பேருமே அந்த அளவுக்கு சட்டிலாக பட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் கதைக்களம் நகர இவங்க 2 பேருடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விரசம் இல்லாத அற்புதமான காதல் கதை இது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெலோடிராமா ரசிகர்களாகட்டும், அதே மாதிரி ரொமான்டிக் டிராமா ரசிகர்களாகட்டும், இவங்க 2 பேத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். இதையெல்லாம் தாண்டி இசையை நேசிப்பவர்களா, காதலை சுவாசிப்பவர்களா நீங்கள், உங்களுக்கு தான் இந்த படம் நிச்சயமாக உங்களை பெரிய அளவுல கவரக்கூடிய ஒரு படம். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயும் சரி, யூடியூப்லயும் சரி அவைலபிளாக இருக்கு. பார்த்து ரசியுங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்ப நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப்.